ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 27. கூடாரை வெல்லும் என்ற வார்த்தையிலிருந்துதான் கூடார வள்ளி என்ற வார்த்தை பிறந்தது. இப்பொழுதெல்லாம் பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடார வள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. இன்று அக்கார அடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம். சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற அந்த உணவின் சுவை அலாதியானது. விரதத்தின் ஆரம்பத்தில் ஒரு விரதம் ஆரம்பிக்கும் போது பால் நெய் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான உணவை சாப்பிடுகிறார்கள். நாம் கோவிலுக்கு செல்லும் போது நமக்கு சுவாமியின் தரிசனம் நமக்கு கிடைத்த பிறகு சக்கரை பொங்கல் என்ற இனிப்பை இப்பொழுது நிறைய கோயில்களில் கொடுக்கிறார்கள். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமியின் தரிசனம் நமக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் அவர்களும் நமக்கு கொடுக்கிறார்கள் இனிப்பை, நாமும் அந்த இனிப்பை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறோம். கோயில்களில் அதனால்தான் பெரும்பாலும் இனிப்பை வழங்குகிறார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் எங்களுக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கின்றோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் ஆயர்குல பெண்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே இன்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: மது, கைடபர், ஹிரண்ய கசிபு, ராவணன் போன்ற பகைவர் பலரை வெற்றி கொள்ளும் பெருமையுடைய கோவிந்தா, நின் புகழை வாயார பாடி பறையை பெற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் பெரும் பரிசுகள் எவை? கைவளை, தோள்வளை, தோடு, செவிப்பு, பாடகம் எனும் பலவாறான அணிகலன்களை இந்த நாடே பெறும். இந்த நாடே போற்றும் வண்ணம் நாங்கள் நன்முறையில் அணிந்து கொள்வோம். ஆடை உடுத்திக் கொள்வோம். அதன் பின்னே பார்சோறு முழுவதும் மூடும் நிலையில் நெய்யை ஊற்றுவோம். சோற்றை எடுக்கும் பொழுது நெய் ஒழுகி வழியும்படி அனைவரும் கூடியிருந்து உண்டு உள்ளம் குளிர அருள்வாயாக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 27.